செமையாக இருக்குங்க சார். அதாவது எம்ஜிஆர் படத்தில் சொல்கிறாங்கல்ல, கையை ஏன் இந்த கையை ஏண்ட வேண்டும் வெளிநாட்டில், எல்லாமே நம்ம நாட்டிலே இருக்குதுடா, ஏன்டா வெளிநாட்டுக்கு போகிறீங்க. சொந்த நிலத்தை விட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். அது கரெக்ட் தாங்க. அப்பா கஷ்டப்பட்டு கட்டினதை நம்ம பாதுகாக்கணும். கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஓவராக ஒரு எமோஷன் அதிகமாக இருக்குது. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? பெற்றவங்கள பார்த்துக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். நிலத்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொந்த நிலத்து இல்லை, அப்பா அம்மா விடக்கூடாது. அப்பா அம்மாவனுடைய அந்த சென்டிமெண்ட்டு, அவங்க சொல்கிற கருத்துக்கள், அவங்கள ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி படம் ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். தனுஷை தாண்டி ஆமாம், அவங்க அம்மாவோடைய இது நல்லாயிருக்கு, அவங்களுடைய கேரக்டர் நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக தான் இருந்தது. மெசேஜ், அம்மா அப்பா கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். லைக் சொந்த நிலத்தை விட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தார், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேற என்ன பிடிச்சிருக்கு? என்ன சீன் பிடிச்ச சீன்? எனக்கு லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் காமெடியாக இருந்தது. உங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும்? ஓகே, எல்லாம் படம் பூரா நல்லா தான் இருந்துச்சு. நல்ல டைம் பாஸ், நல்ல இது. ஃபைனல் டச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் ரியலைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, இதில் ரியலைஸ் பண்ணி திருந்துற மாதிரி வச்சு. ஆமாம், நல்ல விஷயம். அதாவது வில்லனுங்க 3 பேர் இருக்க மாதிரி இருந்தது. அதாவது சத்யராஜ், அவங்க விஜயகுமார், அவங்க பையன் அருண், நிறையா வந்து பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நான் அதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரி, அதாவது எம்ஜிஆர் படத்தில் சொல்கிறாங்கல்ல, கையை ஏன் இந்த கையை ஏண்ட வேண்டும் வெளிநாட்டில், எல்லாமே நம்ம நாட்டிலே இருக்குதுடா, ஏன்டா வெளிநாட்டுக்கு போகிறீங்க. ஆமாம், அதனால் நான் வெளிநாட்டுக்கு போக தேவையில்ல, இங்கே இருக்கிற சோர்ஸை வச்சு எப்படி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத நல்ல மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குதுங்க. என்ன மெசேஜ்? தனுஷ் நடிப்பு நல்லா இருக்குது, அவங்க சத்யராஜ் நடிப்பு, வில்லன் நடிப்பு எல்லாருமே நல்லா இருக்குது. சூப்பர், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நம்ம குடும்ப கஷ்டத்தை மறுபடியும் நினைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நிலத்தை விட்டுறக்கூடாது. ஆமாம், அது கரெக்ட் தாங்க. அப்பா கஷ்டப்பட்டு கட்டினதை நம்ம பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்களும் நல்லா அதை காப்பாற்றணும்னு நினைக்கணும். அப்படியே வம்சா வழி வரும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க? அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே வர்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்க ஆக்டிங் என்ன? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. செமையாக இருக்குங்க சார். என்ன பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது.